தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள். இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை எது போன்ற ஒரு மாற்றங்களை சந்திக்க போகுது, உங்க வாழ்வாதாரத்துல நவகிரகங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்மளுடைய காணொளிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரிஷபராசி நண்பர்களே, மாத பலன் எடுக்கும் பொழுது மாத கிரகங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் மாதக்கோள்ல முதல் தரத்துல வரக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான். எப்போதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ராசிக்கு அதிபதி பலம் பெறுகின்றாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். ஆக ராசிக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் பாருங்க, 8ஆம் பாவகத்தில் இருந்து மிக அருமையான முறையில் இந்த மாதத்தில் 12ஆம் தேதி தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு இடம்பெறுகிறார். ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் 9ஆம் பாவகத்திற்கு இடம்பெறுகிறார். ஒரு ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானம் ஏறும் பொழுது வாழ்க்கையில நீங்க என்னென்னலாம் நீங்க நடக்காது நினைச்சீங்களோ, எதெல்லாம் உங்களால முடியாது நினைச்சீங்களோ, தொடர்ந்து முயற்சி பண்ணி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடங்களா இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அருமையான முறையில கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பிப்ரவரி மாதம். அதற்கடுத்தாற் போல் 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்திற்கு அதிபதி புதன் பகவான். அதே போல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அருமையான முறையில 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியுடன் இணைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ரிஷபராசி நண்பர்கள் பொன், பொருள், மண், மனை அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த புதன் பகவான் தன்னுடைய தன பலத்தை வைத்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிறைய இடத்துல பாருங்க, நீங்க கேட்ட பக்கம் பணம் கிடைச்சிருக்காது, அல்லது உங்களுடைய பணமே போய் முடங்கி நின்று இருக்கும். இந்த நேரத்துல தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக அற்புதமான முறையில உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்க கண்டிப்பா உயர்த்துவீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண சிக்கல்கள் தீரும். அதற்கடுத்தாற் போல் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மண், மனை, பூமி, வண்டி, வாகனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். இவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர மனையில் இருந்து அருமையான முறையில் கும்பமனைக்கு இடம்பெயர்கிறார். இந்த ஒரு தருணம் 10ஆம் பாவகத்திற்கு சூரிய பகவான் இடம்பெயர்வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்களையும், அதே நேரத்தில் உங்களுக்கு பூமிகள், வண்டி, வாகனங்கள்ல இருந்த ஒரு தடைகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, மிக அற்புதமான முறையில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவரும் அவரே. அருமையான முறையில் 8ஆம் பாவகத்திலிருந்து 9ஆம் பாவகத்திற்கு இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே 5ஆம் தேதியே உச்சம் பெறுகின்றார் செவ்வாய் பகவான். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அடிபடும் பொழுது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, தன்னுடைய நண்பர்களுக்கு கூட பிரச்சனை, தன்னுடைய தொழில் பார்ட்னர் வகையில பிரச்சனை, அல்லது சக உறவுகள் கிட்ட பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் கொடுத்துருவார். ஆனால் இந்த 7ஆம் பாவகாதிபதி தன்னுடைய ராசி அதிபதிக்கு நிகரானவர் என்று சொல்கின்றோம். ஏன்னா தனக்கு நேராக 180 டிகிரியில் வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஆக இவர் அருமையான முறையில் உச்சம் பெறும் பொழுது குடும்ப உறவுகள் பலப்படும், நண்பர்கள் வகையில பலம் சேரும், அதே நேரத்தில் உறவுகள் வகையில பலம் கிடைக்கும்.
அல்லது இவங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆக இது ஒரு அற்புதமான முறையில மாதக்கோள்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு ஒரு சுபஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்துல வருடக்கோள்கள் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மஸ்தானத்தை இயக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் 10ஆம் பாவகத்தில் இருந்து அற்புதமான முறையில் அவருடைய ஆட்சி மனையில் இருக்கின்றார். அதற்கடுத்தாற்போல் பாருங்க, குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் பாவகத்தில் மறைந்து சுபத்தன்மையுடன் அவர் இருக்கின்றார். ஆக இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பு இந்த ராசிக்கு இந்த தருணத்துல அருமையான முறையில இருக்கு. அதுக்கு அடுத்தாற்போல் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவுகளை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். ஏன்னா அவர் உங்க ராசியில நீச்சம் அடையக்கூடிய கிரகமா வருவார். ஆக இந்த ராகு பகவானால ரிஷபராசியில இருந்தவங்க பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிங்க. ஆனால் இந்த தருணத்துல அவர் ராகு பகவான் அருமையான முறையில 11ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்கிறார். ஒரு ராகு பொறுத்தவரையும் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியவர், அதிக விருத்தியை கொடுக்கக்கூடியவர், அதே நேரத்தில் புகழுடைய உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடியவர். அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ நின்ற இடத்துடைய பலன் எடுத்து செய்வார். ஆக 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதமான முறையில லாபகரங்களை கொடுப்பார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறோம், லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமையும். அதற்கடுத்தாற்போல் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஒரு மிக அற்புதமான ஆன்மீக தேடலை கொடுக்கும். நிறைய கோயிலுக்கு போவீங்க, உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும், நிறைய இஷ்டதெய்வத்துடைய கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிகளிலையும் நிறைய ஒரு மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ஒரு 80% சாதகமான நிலையில் இருப்பதால கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அது எந்த வகையில சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில தெளிவா நம்ம பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களே, தன்னுடைய தேவையை காட்டிலும் கூட மற்றவர்களுடைய தேவைக்காக உழைக்கக்கூடியவங்க நீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணம் என்று சொல்லலாம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பினவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க. அதே போல தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த வகையிலையும் மனச்சோர்வு அடைஞ்சிடக்கூடாது, அவங்களுடைய முகத்துல சோகம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு கஷ்டம் 1000 இருந்தாலும் உங்களுடைய கலைமுகத்தை வச்சு உங்களுடைய பேச்சு திறமையை வச்சு அவங்கள சிரிக்க வச்சுட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு யதார்த்த குணமும் ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவை குணமும் கலைமுக திறமையும் பன்முக திறமையும் இருக்கும். பல தொழில்ல கால் பதிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்களே ரிஷபராசி நண்பர்கள். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். உங்களால அன்பால ஒரு காரியத்தை சாதிக்கவும் முடியும், அதிகாரத்தால ஒரு காரியத்தை ஜெயிக்கவும் முடியும். அன்பா பேசுறவங்களுக்கு அன்பு, அதிகாரமா பேசுறவங்களுக்கு அதிகாரம். எல்லா விதமான சூழ்நிலையும் நீங்க சரியா பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நடக்கக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஒரு சந்தோஷம் இருந்ததா, ஒரு மன நிம்மதி இருந்ததா, ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்ததா, வளர்ச்சிகள் இருந்ததான்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்க சரியான முறையில் ஜெயிக்க முடியல. 20 வருஷம் 30 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிப்படியா வளர்ந்து வந்த என்னுடைய வாழ்க்கை கடந்த 3 வருஷத்துல அப்படியே சரிஞ்சு போய் நான் இருக்கிற இடம் தெரியாம நான் இருக்கிறேங்க அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ள ரிஷபராசி நண்பர்கள் நிறைய பேர் இந்த தருணத்துல பார்க்கலாம். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே ராகு கேது என்ற கிரகங்களுடைய நிலை ரிஷபராசிக்கு சாதகமான முறையில இல்லை. ஆக இந்த அமைப்புல ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு சில தடுமாற்றங்கள் தொடர்ந்து போயிட்டே இருந்தது. அது தொழில் சார்ந்து நிறைய ஒரு தடுமாற்றங்கள் கொடுத்தது. சுய தொழில் செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனால் லாபம் இல்லை. அடுத்தடுத்த தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடு போட்டுட்டே இருக்கிறோம், ஆனால் எங்களால் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு என்னுடைய தொழிலை காப்பாற்றணும்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் நம்ம இந்த தொழிலை சரி பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு நீங்க பயணப்பட்டு இருக்கிறீங்க. அதே போல உங்க வாழ்க்கையில
நீங்கள் பட்ட கடன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கொடுக்குற குணம் மட்டுமே உங்களுடைய ஒரு பெரிய குணமாக இருந்திருக்கும். கொடுத்து பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் வாங்கி சந்தோஷப்படுவாங்க, ஒரு சிலர் கொடுத்தே சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து தான் சந்தோஷப்படுவீங்களே தவிர ஒருத்தர்கிட்ட வாங்குறத நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டீங்க. ஆனால் வாங்காத இடத்துல கடன் வாங்குற சூழ்நிலை, கேட்காத இடத்துல கடன் கேட்குற சூழ்நிலை, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு என்னென்ன வகையில் இருந்தெல்லாம் நம்ம ஒரு கடன் பெற முடியுமோ எல்லா வகையிலையும் கடன் பெற்று கூட தொழில் நடத்தி பார்த்தீங்க. இன்னைக்கு தொழில் அப்படியே படிப்படியாக சரிஞ்சு போயிட்டே இருக்குது. அதை சரி பண்ணவே முடியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில துரோகத்தை பண்ணாங்க, ஒரு சில நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தினாங்க. நிறைய பார்ட்னர் வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கக்கூடிய பலம் கொடுத்தவங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாமே விலகி போய் இன்னைக்கு நீங்க தனிச்சு நிற்கிறீங்க. எந்த ஒரு பலமும் நமக்கு இல்லை. ரிஷபராசி நண்பர்களே, சுய தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்க எந்த துறையை சேர்ந்து வேணாலும் தொழில் செய்யுங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தருணத்துல இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி இந்த ஒரு மாதத்துல ஒரு அற்புதமான முறையில சனி பகவான் உங்களுக்கு வலுத்து இருக்கிறார். ஆக தொழில் ஸ்தானாதிபதி வலுத்து அதே நேரத்தில் தன்னுடைய 4ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியோட தொடர்பு கொள்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கிடைக்கும். 9 கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் எப்போதெல்லாம் தொழில் ஸ்தானத்திற்கு வருகின்றாரோ அல்லது எப்போதெல்லாம் தொழில் ஸ்தானாதிபதியுடன் சந்திக்கின்றாரோ அப்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். அப்போ நீங்க தொழில சரிஞ்ச சரிவுகளை சரி பண்ணிடுவீங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்துல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நீங்க தொழிலை கொண்டு வந்துடுவீங்க. 4 பேருக்கு முன்னாடி நம்ம தொழில் சரிஞ்சு நின்றுட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவங்களுக்கு இந்த மாதத்துல கட்டாயம் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரே மாசத்துல எல்லாமே சரியாயிருமானா அதுக்கான முதல் படியை கண்டிப்பா நீங்க அடைஞ்சிருவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்துல உங்களுக்கு அமையும். புதிய உறவுகள், அதே நேரத்தில் தொழில் வகையில் புதிய முயற்சிகள், தொழில் வகையில் புதிய பார்ட்னர்கள் உள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், பெரிய ஒரு பொருளாதார ஒரு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். அதை தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. படிச்சிருக்கோம், திறமை இருக்கு, தகுதி இருக்கு, ஆனால் வேலை வாய்ப்புகள் அமையல. ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வேலை வாய்ப்புகள்லாம் தடங்களாகவே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்தும் வேலை கிடைக்காத ரிஷபராசி நண்பர்களுக்கு கட்டாயம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அமையும். அதே நேரத்தில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய லட்சியத்தோடு இருப்பீங்க. நம்ம அப்ராட் போகணுங்கிறது ஒரு பெரிய இலக்கு. ஃபாரின்ல ஏதாவது சாதிக்கணும், நல்ல முறையில் நம்ம பார்த்தீங்கன்னா வளரணும் அப்படிங்கிறது நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனாலேயே நிறைய வாய்ப்புகள் நமக்கு உள்ளூரில் கிடைக்கும் போது கூட அதை தட்டி கழிச்சிட்டு நீங்கள் அந்த வெளிநாடு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த தருணத்தில் கட்டாயம் உங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான் சம்பந்தப்படுகிறார். அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அயல்நாட்டில் உள்ளவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஏன்னா வெளிநாடு போயிட்டோம், நம்ம இந்த இடத்துல தொழில் செய்கிறோம், ஆனால் தொழிலில் நிம்மதி இல்லை, அல்லது தொழில் சார்ந்து நமக்கு ஒரு லாபங்கள் இல்லை, அல்லது நம்ம இருக்கிற கம்பெனியில் நமக்கு சரியான முறையில் செட் ஆகலை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்துக்குவீங்க. அதற்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலை வாய்ப்புகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சாலும் கூட, எவ்வளவு பணம் நமக்கு கைக்கு வந்தாலும் கூட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார செலவுக்கும் நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார செலவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சார், வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயது ஒன்றும் பெரிய லெவலில் மீதி பண்ண முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்தில் உங்களுக்கான லாபகரங்கள் கிடைக்கும். அதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில உயர் பதவிகள் வகிப்பீங்க. ஏன்னா அசுர குரு சுக்கிர பகவான், அதனால உயர்ந்த இடத்துல போய் ஒரு அரசாங்க பணியில் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் ஒரு பெரிய லெவலில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்புகள் கூட ஏதோ ஒரு வகையில் தட்டி கழிச்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த பதவி உயர்வுகள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அடையும். உங்களுடைய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள், பணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நிறைய போராட்டமான வாழ்க்கை, யாராவது ஒருத்தருக்கு கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கக்கூடிய நிலைதான்
அரசாங்க தொழில் பொறுத்தவரையும் நீங்க நினைக்கிறத வெளிப்படையா நீங்க செய்ய முடியாது, உங்களுடைய எண்ணத்தை நீங்க செயல்படுத்த முடியாது. உயர் அதிகாரிகிட்ட இருந்து நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கணும், அவங்க அதுக்கு ஒரு சம்பந்தம் தெரிவிக்கணும். நல்ல முறையில நம்ம எல்லாம் சரியான ஒரு வழியில போயிட்டு இருப்போம். ஆனா அவங்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லாம அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி பெண்டிங்கா இருக்கும். அதனால நமக்கு கெட்ட பேர் வரும். சார், நான் உங்களை நம்பிதான் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தேன், ஆனா நீங்க இன்னும் அதை சரியா முடிக்காம இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. ஆனா உங்களுடைய சூழ்நிலை நீங்க மேலதிகாரிக்காக நீங்க காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். அதனால உங்களுடைய அந்த பணி செய்யக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கான ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள், மேல் அதிகாரிகளுடைய ஒரு இணக்கம் இந்த நேரத்தில் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி தனக்கு சக நண்பர் என்று சொல்கின்றோம். இவர் இந்த நேரத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு தருணத்துல கண்டிப்பா உங்களோட வேலை செய்யக்கூடியவங்க அல்லது உங்களுக்கு உயர் அதிகாரிகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும். அதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, பதவி உயர்வை தாண்டி ஊதிய உயர்வுக்காக, சார் என்னுடைய திறமைக்கு என்னுடைய சர்வீஸுக்கு நான் எவ்வளவோ சேலரி இம்ப்ரூவ் பண்ணி வந்திருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன் போயிட்டாங்க, ஆனால் எனக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் அந்த ஊதிய உயர்வுகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல நிறைய பேருக்கு பாருங்க, வேலையே முடிஞ்சதுங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிட்டோம், எங்களுக்கான பென்ஷன் அந்த சரியான முறையில் எங்களுக்கு வரமாட்டேங்குது, இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர் ஆனதுக்கான அந்த தொகை எனக்கு சரியான முறையில் வரல அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் கட்டாயம் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியோட தனகாரகன் புதன் இணைகிறாரு. இந்த மாதத்தில் உங்களுடைய அந்த தன வரவுகள் எந்த வகையில் இருந்தாலும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். ஆக பொருளாதார ரீதியாகவும் அல்லது உங்களுடைய ஊதிய உயர்வுகள் ரீதியாகவும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி நிறைய பேருக்கு பாருங்க, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அல்லது ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கும். சார், எல்லா தகுதியும் இருக்கு, வேலை இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்ல முறையில் எங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் இருக்கு, ஆனால் நாங்கள் பொண்ணு தேடிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு பொண்ணு அமையலை, இல்லை எங்கள் பொண்ணுக்கு வரன் தேடுறோம், எங்களுக்கு அந்த வரன் அமையலை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய திருமண நிகழ்வுகள் இந்த நேரத்தில் அமைச்சக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு 27 வயசு 28 வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் குரு பகவான் சாதகமான நிலையில் இருக்கின்றார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்திற்கும், அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்திற்கும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்திற்கும் இருக்கு. எப்பெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் செயல்படாம இருக்கோ அப்பெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கும். இதுல 8ஆம் பாவகம் என்பது திருமாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த திருமாங்கல்ய ஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துல ரிஷபராசி நண்பர்களுடைய திருமணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, கணவன் மனைவி உறவுகள் பெரிய லெவல்ல பிரச்சனைகள், ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். உங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு வந்தவங்க யாரும் இல்லை, ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படியே பார்த்தீங்கன்னா முடங்கி போய் நிற்கிறீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை. சார், நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை என்னன்னு தெரியல, இந்த 2-3 வருஷமா அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் பலப்படும். அதே போல வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறங்க, ஒரு டைவர்ஸ் கேஸ் போயிட்டோம், எங்களுக்கு அது இன்னும் முடியவே மாட்டேங்குது, ஒரு போராடாத போராட்டம் இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மனச்சுமையாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு வழக்குகள் கண்டிப்பாக தீரும். அடுத்தது, நாங்கள் டைவர்ஸ் ஆயிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ள பெரிய லெவல்ல மறுபடியும் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல, அதே நேரத்தில் மறுமணத்துக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு அமையுமா? ராகு பகவான் 11ஆம் பாவகத்தில். 11ஆம் பாவகம் எப்போதெல்லாம் வலுக்கின்றதோ அப்போதெல்லாம் மூத்த தாரம் அப்படிங்கிறத தாண்டி இளைய தாரம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முதல் தாரம் என்பது 7ஆம் இடம், மறுதாரம் என்பது 11ஆம் இடம். ஆக இந்த 11ஆம் பாவகத்திற்கு ராகு பகவானுடைய தொடர்பு இருப்பதனால கட்டாயம் உங்களுடைய மறுமணங்கள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மூத்த சகோதரரால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்த பிறப்புகளால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்லது ஒரு நிகழ்வுகள், அல்லது நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா
மயிறு. நிறைய பேருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதே இந்த ஒரு வார்த்தையை தான். சார் பணம் காசு கொடுக்க தேவையில்லை, நல்ல வார்த்தைகள் இருந்தா போதும், ஒரு சப்போர்ட் இருந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஒரு மனிதனுக்கு உண்மையான உறவுகள் எப்ப பலமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் வரும்போது தான் பலமா இருக்கணும். ஆக இந்த தருணத்துல உங்களுடைய ஒரு நண்பர்களுடைய பலமும் கிடைக்கும், என 7ஆம் அதிபதி பலம். அதே நேரத்தில் சகோதரர்களுடைய ஒரு பலமும் கிடைக்கும், என 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் பலம். ஆக இந்த தருணத்தில் பாருங்க, ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் சம்பந்தப்படுவதால மறுமணத்திற்கு நீங்க அருமையான முறையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே போல குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு, நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏதோ ஒரு வகையில ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, 4 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் இயற்கையாகவும் ட்ரை பண்ணோம் அல்லது மருத்துவ ரீதியாகவும் முயற்சிகள் பண்ணோம், எங்களுக்கு அமையலை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு புத்திர சந்தான விருத்திகள் இந்த நேரத்தில் அற்புதமான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த நேரத்தில் பாருங்க, இந்த சுக்கிர பகவானுடைய ராசியில பிறந்தவங்க தான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த புத்திர செல்வங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைக்கக்கூடியது எதையுமே முழுமையா செஞ்சிருக்க முடியாது. கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு நல்லது என் குழந்தைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அது அமையாமையே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் தீரும். ஏன்னா 5க்குடைய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் அற்புதமான முறையில் அமர்கிறார். ஆக இந்த ஒரு சந்திப்பு ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் தடை அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்க்கும். பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அந்த பூர்வீகம் அப்படிங்கிறது ஒரு போராடாத ஒரு போராட்டம் இல்லைங்க, ஆனால் எங்களுக்கான சொத்துக்கள் எங்களுக்கு வரல அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். அதே போல கல்வி தடங்கள், ரிஷபராசியில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லா போயிட்டு இருந்த கல்வி இப்போ அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்குதுங்க. என்ன காரணம்னு தெரியல, என்னால் சரியாக இந்த படிப்பில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியல, அதை சார்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம்ங்கும் போதே தடங்கள் ஆகுது. கரெக்டாக தேர்வுகள் வர நேரத்தில் உடல் பாதிப்புகள் அல்லது தேர்வு ஹாலில் இருக்கும்போது ஞாபக மறதிகள், நல்லா படித்து ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, எதுவுமே நமக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸாமில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழு படிப்பு திறமையும் செலுத்த முடியாமல் அதில் தடங்கள் ஆகிறது. அரியர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். ஜென்ம ராகுவாலையும் அதே போல குரு பகவான் உயர் கல்வியை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் ராகு பகவான் பின்னப்பட்டதுனாலையும் அந்த அயர் படிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்திருக்கும். இந்த நேரத்தில் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை உங்களுக்கு சரியான முறையில் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடன் கல்வி ஸ்தானாதிபதி புதன் பகவான் சேர்கிறார். இவர்களுடன் சூரிய பகவானும் இணைகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. சூரியனும் புதனும் இணைவது மிகப்பெரிய கல்வியில் ஒரு பெரிய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களுடைய கல்விக்கான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போ உணர்வீங்க, முழு கவனத்தையும் அதில் செலுத்துவீங்க. அதில் நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் கல்வியில் தோல்வி அடைஞ்சிங்களோ அதை சரியான முறையில் இந்த பாடத்தை இப்படி தான் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும், இது இப்படி தான் நம்ம அவுட்புட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சிந்திப்பீங்க. அதுக்கான ட்ரைனிங் சென்டரும் அதுக்கான கோச்சிங்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்வியில் பலமாக இருக்கும். அதே போல் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். வெளிநாடுடைய தொடர்புகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வெளிநாட்டிலேயே இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் லாபகரமான ஒரு முறையில் இருக்கும். இதில் இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் ஒரு டீமாக இருப்போம், அந்த 10 பேரில் எல்லாரும் ஒரு பக்கம் இருப்பாங்க, நம்மளை தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இல்லை நம்ம செய்கிறதையே ஒரு மட்டம் தட்டி நமக்கு ஒரு சில சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த துறையில் நீங்கள் ஒரு தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு பலம் கொடுக்கும். ஏன்னா 11ஆம் பாவகத்தில் ராகு பகவான்
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். கல்விகாரகன் புதன் பகவான் ராசிக்கு அதிபதியுடன் சேர்கிறார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். சக நண்பர்களும் சாதகமாக வருவாங்க. ஒன்று அவங்க உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருவாங்க, ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க, அல்லது இந்த டீமை விட்டுட்டே நீங்கள் வேற டீமை செலெக்ஷன் பண்ணி போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு மனசுல ஒரு தெளிவு அமைதி அப்படிங்கிறது இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அதே போல மருத்துவத்துறை சார்ந்தவங்க, காவல்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு மாதத்துல நடக்கும். உயர் பதவிகள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஊதிய உயர்வுகள் சரியான முறையில் அமையும். உங்களுக்கு இருந்த ஒரு சில பிரச்சனைகள், உங்கள் மேல இருந்த ஒரு சில கரைகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அதை தகர்த்து எரிஞ்சிருவீங்க. நான் வந்து நல்லவே, அன்னைக்கு நான் நியாயமாக தான் எல்லா முடிவுகளும் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். எந்த இடத்துல நீங்க குற்றவாளின்னு பழி சுமத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை நீங்க சரி பண்ணி வெளியில வந்துடுவீங்க. அதற்கு அடுத்தாற்போல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் பெரிய லெவல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். நீங்க தொடர்ந்து இதுவரையும் உங்க வாழ்க்கையில இதுல பயணப்பட்டுட்டே இருக்கிறோம், ஆனா எதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளவங்களுக்கு, அதே போல அந்த உண்மையான ஒரு உணர்ச்சி பூர்வமான கட்சியில நீங்க பணி செஞ்சும் கூட உங்களுக்கு அந்த ஒரு உங்க திறமைக்கான ஒரு பதவிகள் கிடைக்காம இருக்கும். காரணம் யாரோ ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கும், ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க டக்கு டக்குன்னு மேல பதவிகளை போயிட்டே இருப்பாங்க. எல்லா திறமை இருந்தும் எல்லா ஒரு இடத்துலையும் நம்ம நியாயமா செயல்பட்டும் கூட நமக்கான அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அல்லது உயர் பதவியில நம்ம இருந்திருப்போம், நம்ம மேல ஏதாவது ஒரு அலிகேஷன், தேவையில்லாத ஒரு சில ஒரு வீண் பழிகளை போட்டு அந்த பதவியிலிருந்து டக்குன்னு நம்ம கீழே நம்ம வந்திருப்போம். இந்த நேரத்துல உங்களுக்கு பின்னால இருந்த அந்த மறைமுக சதிகளை நீங்க வந்து உடைப்பீங்க. நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. அரசியல் துறையில ஒரு உயர் பதவிகளும் உங்களுக்கான தகுதிக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பா அந்த நேரத்துல கிடைக்கும். தலைமை கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி இணையறாங்க. அப்போ இந்த அரசியல் களத்துல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்துல இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா? நிறைய பேர் நண்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான கமெண்ட்ஸ் நான் பார்க்கிறேன். எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, எங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் மாறுபட்டதா இருக்கு அப்படின்ட்டு. அதற்கு காரணம் கோச்சாரப்படி கிரகங்கள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் கூட திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த கோச்சார பலன்களை வரத்துக்கு விடாது, பலன் கொடுக்கவும் விடாது. ஆக இந்த ஒரு அற்புதமான முறையில உயர் பதவி உயர்வுகள், அதே நேரத்தில் நமக்கு ஊதிய உயர்வுகள், குடும்ப ரீதியான வளர்ச்சிகள், திருமணத்தில் ஒரு மாற்றங்கள், வழக்குகளில் வெற்றி, பூர்வ புண்ணிய ரீதியான ஒரு முன்னேற்றங்கள், இது எல்லாமே ஒரு அற்புதமான முறையில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க. அப்போ அந்த ஜாதக ரீதியாக ஒரு சில திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா இந்த பலன்களில் மாறுபடலாம். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக உங்கள் ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கணும். அப்படி உங்களுடைய ஜோதிடர்கள் உங்களுக்கு ஆத்மாத்மா எங்களை வழிநடத்துறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவங்கள போய் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. இதுவரையும் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம், அவங்க சொல்ற பலன்கள் எங்களுக்கு சரியான முறையில் அமையல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த நேரத்துல எதை செய்யலாம், இந்த மாதத்துல நீங்க எந்த வகையில் நீங்க வந்து முன்னேற்றம் அடையணும், எப்படி நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு ஒரு சில பலன்கள் சொல்றோம். அந்த வழியை நீங்க பயன்படுத்துங்க. ரிஷபராசி நண்பர்கள் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.